ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனிமி சேனல் ஸ்டார் மீ. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோல் அண்ட் 2ல சீசன் 1ல எபிசோட் 1 to 4 தான். சோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன், செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படி நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அந்த புல் மாஸ்டர் சோல் வச்சிருக்கிற எல்ற நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து போட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோட அப்பா ஹீரோ மட்டும் இல்ல அவங்க கூட இருக்கிறவங்களுமே பவர்ஃபுல்ங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அதே நேரத்துல ஹீரோ மேல பரிச்சயமான ஒரு ஃபீலிங் இருக்கேன்னு ஹீரோ நினைப்பா. ஆனா இன்னொரு பக்கம் பிசிக்கல் செட் இருக்கிற அந்த கண்ட்ரியை தோக்கடிச்சிருப்பாங்க சன்மூன் எம்பையர். அவங்க டார்கெட்டா இவங்க மாறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்தாகணும் அப்படிங்கறத ஹீரோ புரிஞ்சுட்டு அந்த மவுண்டனுக்குள்ள நினைப்பான். ஆனா இந்த டைம் ரொம்ப ஹீரோ கஷ்டப்படுறதுனால ஹெல்ப்புக்கு ஹீரோயின் வந்திருப்பா. இருந்தாலுமே ஹீரோ அந்த சோல் கெட்டிங் டூலோட அட்டாக்ல மாட்டிதான் இருப்பான். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல என்ன மாதிரியான பவரா இதுன்னு இந்த டிராகன் பேசவும் ஹீரோ அப்படிப்பட்ட அட்டாக்ல இருந்து எப்படிடா பொழச்சான்னு ஹீரோனுக்கே ஷாக் ஆயிருக்கும். உடனே கேட்டுருவா. சோ டேட்டியன் தான் சேவ் பண்ணாருன்னு ஹீரோ சொல்லிடுறா. இவங்க சன்மூன் எம்பையர் சேர்ந்தவங்க சுத்து போட்டு சும்மா விட்டுறக்கூடாதா, நம்ம லீடருக்காக பழி வாங்கணும்னு சொல்லுவாங்க. சோ ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் டைம் மட்டும் கொடு அப்படிங்கவும் சரின்னு ஹீரோயினுமே அவக்குள்ள இருந்தா அந்த டிராகனை வெளியே கொண்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. ஆனா இந்த நேரத்தை ஹீரோ யூஸ் பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு அவனோட ஸ்பெல் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். தம்பி கலக்கிட்டடா, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம்னு ஏதோ புதுசா வந்த எல்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீரோ டெலிபோர்ட் ஸ்கில் யூஸ் பண்ணிருக்கான் அங்க இருந்து எல்டர் கூப்பிடுறதுக்காக. அதுலயும் வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிற ஒண்ணு மேல நிக்கிற இந்த ஆளு இனிமேதான் ஆக்ஷனை பார்க்க போறீங்கவும் இப்ப புதுசா வந்து எல்லாருமே அந்த இடத்துல அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கான ஆளுங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு இந்த சோல்ஜர் பார்க்கவும் இந்த பாட்டி என்னன்னா அவனை அசால்ட்டாவே போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சான்சியும் அங்கே வந்துற யாரெல்லாம் வந்திருக்காங்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த மலையில நிறைய சோல்ட் கரிங் தூள் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு இந்த எல்டர் கேட்கவும் ஆமா அதை விட அந்த டெட் ட்ராவர்ல தான் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட மென்டல் பவர் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நிறைய பழி வாங்க துடிக்கிற ஆவிகளோட குடல் என்னால கேட்க முடியுது அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்களோ, நாம பிரிஞ்சு தான் வேலையை செஞ்சாகணுமேனு இவர் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட 2 எல்டர் போக சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் இவரை ஃபாலோ பண்ண சொல்லுவாரு. முக்கியமா இப்போதைக்கு இவங்களோட பிளான் என்னன்னா சோல்ஜர்ஸ் உள்ள வரதுக்கான வழியை கிரியேட் பண்ணி ஆகணுங்கிறது தான். சோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே பிரிஞ்சு போயிட ஹீரோ கூட வந்து எல்டர் என்னன்னா எதையோ உடச்சிட்டு இப்போ உன்னோட டென்ட்ரான்னு சொல்லுவாரு. சோ அந்த மொட்டை எல்டருமே அவரோட ஸ்டார் அட்ராக்ஷன் ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுவாரு. இப்படி இவரோட பவர் யூஸ் பண்ணி மலையை குடஞ்சு மேல வந்துற இந்த மிங்டு மவுண்டன் ஏன்டா இப்படி இருக்கு எவனுமே இங்க இல்லையேன்னு இந்த எல்டர் பேசவும் இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய டவர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சோ இதே நேரத்துல தான் பிரிஞ்சு போன எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படியே வந்த எல்லாருமே இதுதான் அந்த டெத் கார்ட் டவரான்னு பார்க்கவும் இந்த சுத்தியல் மாதிரி மாஸ்டர் சோல் வச்சிருக்க எல்டர் 1000 லேயர் ஆஃப் ஸ்டீல் கலாப்ஸ் அப்படின்னு அவரோட 9th ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த டவர் உடைக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இவர் தான் தெரிச்சிட்டு போய் விழுவாரு. அதே நேரத்துல ரெட் கலர்ல ஏதோ ஒண்ணு சுத்தி வர ஆரம்பிக்கும். என்னோட மென்டல் பேரியரையே ஒரு சின்ன பையன் தாண்டி வந்திருக்கானா, இது ரொம்ப தப்பாச்சுன்னு இந்த லேடி மறைச்சிட்டு கூப்பிடாமலே இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னா நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாகணுமேனு அவங்களோட பவர் யூஸ் பண்ணி எல்லாரையுமே முட்டி போட வச்சிருவாங்க. அதுலயும் அவங்க சோல்றீங்க காட்டும் போது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். 6 மில்லினியம் சோல்றீங்க அவங்க வச்சிருப்பாங்க. இந்த சன்மூன் எம்பையர் கிட்ட அந்த பிளாக் டிராகனை தவிர்த்து இன்னொரு அல்டிமேட் டூலுவோ லெவல்ல இருக்கிற ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு இந்த எல்டர் பயந்துட்டு இருக்கவும் இந்த மாதிரி அல்டிமேட் டூலுவோ லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டெமிகார்ட் லெவல்ல இருக்கக்கூடியவங்க. இதனால தான் சன்மூன் எம்பையரும் இந்த இடத்துல எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் போடாம இருக்காங்களான்னு ஹீரோ யோசிக்கவும் இங்க பாருங்க சீனியர், சன்மூன் எம்பையர் மாதிரி ஈவலான ஒருத்தங்களுக்கு எதுக்காக நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு இந்த மொட்டை எல்டர் கேட்பாரு. ஆனா இந்த லேடி அதுக்கு அசால்ட்டா சிரிக்கவும் உண்மை சொல்லுங்க நீங்க சன்மூன் எம்பையர் சேர்ந்தவங்க இல்ல தானே, ஏன்னா அங்க இருக்கிறவங்களால அல்டிமேட் டூலுவால மாற முடியாதுன்னு இந்த மொட்டை எல்டர் சொல்லவும் எல்லாருமே ஆமா சன்மூன் எம்பையர் அப்படிப்பட்ட ஒன்று வச்சிருக்காங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு நீங்க கண்டிப்பா இங்க டூலுவோ காண்டினென்ட் சேர்ந்தவங்க தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசவும் இந்த லேடி ரொம்ப சிரிச்சிட்டு ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் அங்கெங்கடா இருக்காங்க, அதுலயும் உங்க கண்ட்ரியை சேர்ந்த எல்லாருமே என்ன கொல்ல தாண்டா துடிச்சிங்க, ஆனா இப்போ தாய் நாட்டு அப்படின்னு பேசுறீங்களா அப்படின்னு இந்த லேடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்களை பழி வாங்குற மாதிரி இருக்கவும் சீனியர் அவசரப்பட்டுறாதீங்க உங்ககிட்ட நான் சில விஷயம் பேசலாமான்னு ஹீரோ முன்னாடி வருவான். ஓ நீயா ஸ்பிரிட் மாஸ்டர் லெவல்ல இருந்து இதோட 2வது டைம் அத்துமீறி இங்க நுழைய பாக்குறல, அதுலயும் உன்னோட பவரை பார்த்தா நீ ஸ்பிரிட் மாஸ்டர் லெவல்ல இல்ல போலயே, இந்த மாதிரி ஆளெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இந்த லேடி பேசவும் ஹீரோ சீனியர் ஏங்னு இவங்களோட பேரை சொல்லும்
சொல்லவும் என்னன்னு கூப்பிட்டேன்னு இவங்க கடுப்பாகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை இந்த மொட்டை எல்ரு தடுக்க நினைச்சிருந்தாலும் முடிஞ்சிருக்காது. அப்படியே அல்டிமேட் டூலுவோ லெவல் இந்த அளவுக்கு இருக்குமா? அதுலயும் இவங்களோட கண்ட்ரோல் லெவல் என்ன கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு ஹீரோ அந்த லேடியா ரொம்ப ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்க. உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? அதுலயும் முக்கியமா என்னோட குடும்ப பேர் இந்த லேடி கேட்கவும் ஹீரோ எதுவுமே சொல்லாம பாக்க உடனே அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்க பேர் ஷீஷி தானேன்னு ஹீரோ கேட்கவும் யாரா நீ இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். என்னோட பேர் ஹாயுகா, என்னோட மாஸ்டர் பேர் 3 ஹீரோ சொல்லவும் இது அவனா? அவன் இப்ப ஏன் முன்னாடி வந்து நின்னாலும் கண்டிப்பா அவன் என்ன மறந்துருப்பான் தானே. அப்படியே நீ அவன் செத்துட்டாங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லாதன்னு இவங்க சொல்லவும் எனக்கு தெரியும் உங்களால் மட்டும்தான் இந்த லெவலுக்கு போயிருக்க முடியும்னு. அப்படி இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்கல. சன்முன் என் பேர்ல நீங்க இருப்பீங்கன்னு. ஆனா அவங்கள சப்போர்ட் பண்ணி நீங்க எதுக்காக இருக்கணும்? உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இவங்களுமே சிரிச்சுட்டு நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஆனா புத்திசாலிங்க ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க. இருந்தாலும் நீ அவனோட ஸ்டூடெண்ட்ங்கிறனால இந்த டைம் மன்னிக்கிறேன். ஆனா இன்னொரு டைம் என் கண்ணுல சிக்கிறாதுன்னு இவங்க சொல்லவும் அதை ஹீரோ கவனிக்காம இவ்வளவு பக்கத்துல இருந்து உள்ள போக முடியலன்னு கவலைப்படுவான். இவங்க கடுப்பாயிட்டு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்னு ஹீரோ கொல்ல பார்க்கவும் திரும்பவும் அந்த இடத்துல கிளைமேட்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அவனை கொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களேன்னு ஹீரோயின் கேட்கவும் நான் என் முடிவை மாத்திட்டேன். அதுலயும் அந்த மூ பையன் இப்ப எப்படி இருப்பான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அதுலயும் குழந்தை நீ ரொம்ப தப்பான மாஸ்டர் தேர்ந்தெடுத்துட்டடா அப்படின்னு ஹீரோ இவங்க நெருக்க எல்லாருமே ஹீரோவை பார்த்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. வாய்ப்பே இல்ல, இந்த பையனோட பவரை தாண்டி ஒரு டூலுவோ லெவலுக்கு ஏத்த மாதிரி இவன் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ஹியூமன்ஸ் எல்லாம் சீக்கிரம் வெளியே போங்கடா அப்படின்னு ஹீரோ பாடிய டேட்டியா அங்க எடுத்து நிக்குது. ஒன்னு பார்த்தா ஹாயுகா மாதிரி தெரியலையேன்னு கேட்கவும் ஹீரோயினுக்கு திரும்பவும் கவலை உண்டாயிர எபிசோட முடிச்சு விட்டுருவாங்க. தக்காளி எபிசோட் ரொம்ப முரட்டா இருந்துச்சுங்க. அதுல இந்த எபிசோட்ல எக்கச்சக்கமான சீனை ரிவ்யூ பண்ணாமலே விட்டுருவானுங்க. ஏன்னா சன்முன் எம்பேர்ல யாராலையுமே லெவல் 99 போக முடியாதுங்கிற ஒரு விஷயத்த என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டானுங்க. அப்புறமா அல்டிமேட் டூலுவோங்கிற டெமிகாட் லெவலுக்கு யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியாது. முக்கியமா ஒரு 2 பேர் தான் இருக்காங்க, அந்த அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. சோ வெறும் 2 பேரை வச்சுதான் சன்முன் எம்பேர் இப்படிப்பட்ட போர் ஆரம்பிச்சிருக்கானுங்க அப்படின்னா யாரால நம்ப முடியுது? அதுலயும் ஹீரோ இப்ப ஒருத்தங்க கிட்ட மாட்டிருக்காங்களே ஏங்கிற லேடி மூவோட எக்ஸ் வேற. அவங்க என்னன்னா திரும்ப மாத்தி பேசி நம்ம ஹீரோ போட்டுத்துல பாக்குறாங்க. முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சீனே நம்ம டேட்டியா அங்க வந்ததுதான். சோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சோல் பீஸ்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாசி சோல் மாஸ்டரை எதிர்க்கக்கூடியதும் அதுவும் பயங்கரமான ஒரு சண்டை சீனும் விரைவில் காத்திருக்கிறது. சோ அடுத்த எபிசோடுக்காக எல்லாரும் என் கூட சேர்ந்து வெயிட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.